காமராஜர் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு கிளம்ப வெகுநேரம் ஆகிவிட்டது. நள்ளிரவை தொட்டுக் கொண்டிருந்த சமயம். ஆனாலும் தான் வருவதாக சொன்னதால் தனக்காக காத்திருக்கிற ஒருவர் கூட ஏமாற்றம் அடையக்கூடாது என்பதற்காக அந்த நள்ளிரவு வேளையிலும் திட்டமிட்டிருந்த வழியிலே வந்தார் காமராஜர். வழிநெடுக இருந்த சிற்றூர்களிலும் கூட தலைவர் காமராஜரை காண அந்த ஊரே திரண்டு காத்திருந்தது. பனி விழுந்து குளிர் வீசியது. இருள் வேறு. போர்வையை போர்த்திக் கொண்டாலும் கூட உடல் உதறலெடுக்கும் குளிர். ஆனால் மக்கள் மனதில் மட்டும் தங்கள் தலைவனை காண வேண்டும் எனும் உற்சாக அனல். மக்கள் ஊர்தோறும் கூடியிருந்தனர் தலைவரை காண. விளக்கு ஏற்பாடு செய்திருந்ததுடன் கதிர் மாலையும் தேன் கசிகிற புதுமலர் மாலையும் நிறைய வைத்துக் கொண்டு காத்திருந்தனர். காமராஜர் அவர்களை நெருங்கியதும் இளைஞர்கள் வாழ்த்தோலி வான்வரை எட்ட முழங்கினர். பெரியோர்கள் மாலை அணிவித்து மகிழ்ந்து நின்றனர். காமராஜரும் திறந்தவெளி ஜீப்பில் இருந்தவாறு அனைவரையும் அன்போடு விசாரித்து விடைபெற்று வந்து கொண்டிருந்தார். சந்தையடி என்ற ஊரில் கூட்டத்தினர் முன் வரிசையில் 80 வயதை தாண்டிய மூதாட்டி வெள்ளை உடை அணிந்து நள்ளிரவை தாண்டிய நேரத்திலும் அந்த குளிரிலும் காமராஜர் வருகைக்காக காத்திருந்தார். தன் வீட்டு மகன் நாட்டின் தலைவனாக வருவதை காணும் பெருமிதத்தில் செருக்கில் தெம்போடு நின்றிருந்தார். காமராஜரும் அங்கு வந்து சேர்ந்தார். காமராஜருடன் பிரச்சாரத்திற்கு சென்றிருந்த கட்சி நிர்வாகிகளில் ஒருவர், ஐயா, தாங்கள் சற்று நேரம் தரையில் இறங்கி நிற்க வேண்டும், உங்களை எல்லோரும் நன்றாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்று சொன்னார். காமராஜருக்கு கோபம் வந்துவிட்டது. நீ முதலில் விலகுன்னே, வழிய மறிக்காதேன்னே, அவர்களை நான் பார்க்கட்டும் என்று கோபமாக கூறினார். கட்சி நிர்வாகிகளும் உடன் வந்த தொண்டர்களும் உடனே விலகி சென்று விட்டார்கள். நிர்வாகிகளுக்கும் தலைவர் ஒரு கணம் இறங்கி நின்றால் நன்றாக இருக்கும் என்றும் அவர் இதை நினையாது இருக்கிறாரே என்று நினைத்தனர். காமராஜரோ அந்த 80 வயது மூதாட்டியாரை அழைத்தார். அம்மா, என்னால் இப்போது இறங்கி நிற்க முடியாது. என் கால்கள் வீங்கி போய் இருக்கிறதை பாருங்கள். நான் நெடுந்தூரம் சுற்றி வந்ததால் இப்படி ஆகிவிட்டது என்று தனது வீங்கிய கால்களை காண்பித்தார். காமராஜர் மூதாட்டியிடம் கூறியதை கேட்டதும் அங்கு கூடியிருந்த அனைவரது நெஞ்சம் கசைந்து உருகியது. நொந்து வீங்கிய காலின் வலியையும் தாங்கிக் கொண்டு கீழே இறங்க முடியாத நிலையிலும் நள்ளிரவை தாண்டிய நேரத்திலும் தடம் மாறாமல் மக்களை காண இந்த தலைவன் வருகிறான் என்றால் அவன் உறவால் உள் அன்பால் பிணைக்கப்பட்ட நம்மில் ஒருவனே